எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் டயபெட்டிக் நியூரோபதி பற்றி பார்ப்போம். டயபெட்டிக் நியூரோபதினா என்ன? ரொம்ப நாள் வந்து அன்கண்ட்ரோலபிளாக சுகரை கட்டுப்பாடு இல்லாமல் வச்சுருக்கவங்களுக்கு சுகர் வந்து இரத்த குழாய், அதாவது நரம்புக்கு போல இரத்த குழாயை வந்து அடைச்சிரும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறோம். இப்போது இந்த டயபெட்டிக் நியூரோபதி நான் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுல நரம்புங்க, இந்த சிவப்பாக இருக்குது இரத்த குழாய். இந்த இரத்த குழாய்களில் வந்து இந்த நரம்புக்கு வந்து சப்ளை பண்ணுது. அதை தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த எல்லோவாக இருக்கிறதுல நரம்பு, இந்த ரெட்டாக இருக்கிறது வந்து இரத்த குழாய். இப்போ இந்த இரத்த குழாய் பார்த்தீங்கன்னா, இரத்த குழாய் அடைப்பு சுகர்னால அடைச்சனால சுருங்கிடுச்சு. ஸோ நரம்பெல்லாம் வீக் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து இந்த படம் நல்லா கிளியராக காட்டுது. இதில் வந்து நார்மல் ரத்தம் வந்து பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கு. இங்கே வந்து எல்லோவாக இருக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. அடைச்சனால இரத்த குழாய் வந்து சீராக இல்லாதனால உங்கள் நரம்பு கம்ப்ளீட்டாக பாதிக்குது. சரி, இப்போ வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபதி நரம்பு பாதிச்சிருச்சுன்னு சுகர் பேஷண்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது? அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கை கால் எரிச்சல் இருக்கும். அப்புறம் வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி, அங்கங்கே இந்த ஊசி வச்சு குத்துற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். அது மேலும் வந்து கால் வந்து ரொம்ப நாள் பொறுத்து இதையும் அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டாங்கன்னா ரொம்ப நாள் மதப்பு, அதாவது மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து செருப்பு போட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப நாள் பட்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் உடனே நீங்கள் டாக்டர்ஸை பார்க்கணும். இந்த நரம்பு பாதிச்சனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கல்லோ முள்ளோ கண்ணாடி துகள்களோ குத்துனே தெரியாது. அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து வீட்டில் போய் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவீங்க. அது நாளடைவில் என்னென்னா புண்ணாகி புறையோடி அது கால் எடுக்கிற அளவுக்கு கூட போயிடுது. அது நம்ம என்ன எப்படி தடுக்கிறது அப்படின்னா, டெய்லியும் வந்து செருப்பு இல்லாமல் வெளியில் போகாதீங்க. வீட்டில் கூட ஒரு செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தினமும் ஒரு கண்ணாடி வச்சு உங்கள் பாதங்களை தினமும் பார்த்துக்கோங்க, ஏதாவது குத்தி இருக்கா என்னன்ட்டு. அது ரொம்ப முக்கியம். இப்போது வந்து பாருங்களேன், இந்த படத்தில் பார்த்த மாதிரி கால் வந்து கருத்து போகுது. இவங்க வந்து அது தோல் வியாதின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அது தோல் வியாதி இல்லைங்க. உங்களுக்கு அந்த நரம்பு பாதிச்சனால, ரத்த ஓட்டம் பாதிச்சனால கால் வந்து கருக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே வந்து நீங்கள் டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி காலை எடுக்க நேரிடும். அதனால் வந்து நீங்கள் எதுவுமே கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உங்கள் கை கால்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்ணை எப்படி சுகர் பாதிக்குது, டயபெட்டிக் ரெட்டினோபதி பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.